இறைவனுக்கு, எல்லாம் புகழும் இறைவனுக்கு, எல்லாம் புகழும் இறைவனுக்கு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப குறுகிய நேரத்தில் என்கிட்ட திட்டெல்லாம் வாங்கிட்டு நேற்றுலேருந்து சரியாக கூட சாப்பிடாம இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணது யாருன்னு கேட்டால், முதல் கேட்டிங்கன்னா ஹரிஷ் அண்ணாக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஷாம். ஷாமை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் உடையர்கோட்டையில் கம்ப்யூட்டர் அங்கே சர்வீஸ் பண்ணணும், அங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இங்கேருந்து சிஸ்டம்லாம் எடுத்துகிட்டு போகணும். அங்கே ஆன்லைன் டியூஷன் பண்ணுறோம். மொத்தம் 60 பசங்க +1 ஸ்டூடெண்ட்லாம் படிக்கிறாங்க. எல்லாமே ஆன்லைன் டியூஷன்லாம் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிஸ்டம் கொடுத்து அங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். போன வாரம் அவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை, சிஸ்டம்லாம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சிஸ்டம் இல்லை, என்னென்னோ ரெடி பண்ணி வெளியிலலாம் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, எப்போவுமே ஹார்ட் ஒர்க்கு தான். அங்கே போனோமா நாங்கள் நைட்டு வரதுக்கு 12 ஆகும், 1 மணி ஆகும், இப்படிலாம் ஆகும். ஆனால் 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, கூடவே இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அங்கேருந்து என்னோடவே கிளம்பி வரக்கூடிய அற்புதமான பிள்ளைங்க யாரானா ஹரிஷ், ஷாம், அவன் பேர் என்னடா, ராஜு, ராஜேஷ், ராகேஷ் எங்க, ராஜுவா, ராகேஷ்வா. இதில் என்னென்னா ஷாமுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். காரில் வந்து என்னென்னோ டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ இல்லை, நிறைய கார் கம்பெனிக்காரங்களாம் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் எல்லா கார் கம்பெனிக்கும் நான் ஒரே ஒரு விஷயம், நான் வாங்குகிற கார் கம்பெனிக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், வாந்தி எடுத்தால் அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பையன் அதுதான் ரொம்ப பண்ணுறான் அவன். அதனால் என்ன பண்ணிவிட்டு கழுத்தில் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எதோ கட்டுவாங்களே கர்ச்சிப்பு, அந்த மாதிரி ஒரு கேரி பேக்கை கட்டி விட்டுறது, வாந்தி எடுக்கிறது அப்படி எடுத்துக்கூடான்ட்டு. அது ஒன்று தான் அவங்ககிட்ட பிரச்சனை. நைட்டு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் இருந்து இந்த பிள்ளைங்கள்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன், நன்றி தெரிவித்துக்கிறேன். ராமானுஜர் படம் எடுங்க, ராமானுஜர் படம். அடுத்தது பார்த்தீங்களா ராகேஷ், ரொம்ப டேலண்டான பையன். ராகேஷ்க்கு வந்து நான் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். இப்போ HTML கிளாஸ் போயிட்டுருக்கு. HTML கிளாஸ் முடிஞ்சு ராகேஷே வந்து நம்ம ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக நீ வரணும், உன்னால் முடியுமான்னு ஒரு சேலஞ்சு. அப்புறம் HTML முடிஞ்ச பிறகு அடுத்தது பைத்தான், C++, பைத்தான், அதெல்லாம் அவன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கான். ஆனால் 100% அவன் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் அவனுக்கு நான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உடையர்கோட்டையில் வந்து எந்த வேலையும் செய்யாமல் எங்களுக்கெல்லாம் எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் இவன் தான். உண்மைதான்டா, எந்த வேலையும் செய்யறதில்ல, உண்மையை சொல்லணும்ல. எந்த வேலையும் செய்யாமல் எங்களை எனர்ஜியாக வச்சிருக்கிறது அவன் வேலை. நாங்கள் டயர்டாகாமல் எங்களை வச்சிருப்பான். அதனால ராகேஷ்க்கு உண்மையிலேயே பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜு, காலையில் காலேஜுக்கு போயிட்டு வந்து என்னுடைய ஹார்ட்வேர் ஸ்டூடெண்ட். காலையில் காலேஜுக்கு போயிட்டு மதியம் வந்து நைட்டு 8 மணி வரைக்கும், ஈவினிங் 5-6 மணி இருக்கிறக்கால 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ராஜு தான் சர்வீஸாக பண்ணுறான். உண்மையிலே அவனுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சு.
தேங்க்யூ, ரொம்ப நன்றி ராஜு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து முக்கியமான கதாநாயகிகள் நம்ம ராமானுஜா ட்ரஸ்டியுடைய குயின் சொல்லலாம், பியூட்டி குயின் யாருன்னு கேட்டிங்கன்னா டீனா, ரெண்டாவது வருங்கால IPS அதிகாரி மோனி, இந்த ராமானுஜ ட்ரஸ்டியுடைய இன்னொரு சடகோப்பன் வரலட்சுமி, விஜயலட்சுமி, அமிர்தலட்சுமி. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாம் டைப் பண்ணி எல்லாமே சிஸ்டம்லலாம் ஒரு வாரமாக எல்லாம் ரெடி பண்ணி பேக்கப்லாம் வச்சிட்டாங்க. ஓய் சைலண்டர், எல்லாருடைய டேட்டாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். திடீர்னு ஹார்ட்வேர் ரூமில் போய் பார்க்குறாங்க, அந்த சிஸ்டமில் இவங்க 200 பசங்களுடைய டேட்டாஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. உடனே எல்லாரும் ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா, டென்ஷனாக வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா, சிரிச்சுக்கிட்டே வந்து ஒருத்தி பேசுகிறா, அக்கா அந்த ஃபைல் எல்லாம் காணா போச்சுக்கா அப்படின்னு டீனா சொல்கிறா, சிரிச்சுக்கினே சொல்கிறா. உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கினே அப்படியா சரி இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள நான் இன்னும் கூப்பிடல, அவங்க அங்கே வந்து கடந்து வரணும். கீர்த்தனா, உண்மையிலேயே கீர்த்தனாவை பற்றி நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீர்த்தனாவை. அளவுக்கு அதிகமாக பேச மாட்டா யார்கிட்டையும். அவளுடைய ஒர்க் என்னவோ, பசங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணும், பசங்களை எப்படி கவனிக்கணும், யார் யாரெல்லாம் ஒழுங்காக வராங்க வரல, எந்த ஒரு டேட்டாஸும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக அமைதியான முறையில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீர்த்தனாவை. நான் சொல்லுவேன் கீர்த்தனா ரொம்ப சூப்பர் அப்படின்னுவேன். அமைதியாக பாட்டு செஞ்சுட்டே இருப்பாள். இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்குன்னு மட்டும் இல்லை, ராமானுஜா ட்ரஸ்ட்டில் எல்லா விஷயத்துலையும் சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது யாருன்னு கேட்டால் இவங்க 4 பேர். 5வது ஒரு செல்லக்குட்டி ஒன்று இருக்குது, பத்மா. கீர்த்தனா வாங்குங்க, கீர்த்தனா. இதில் 5வது யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 துருன்னு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டா. அவ்வளோ ஆக்டிவாக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய பத்மா. இவங்க 5 பேரும் வந்து இதில் அந்த எல்லா டேட்டாஸும் காணா போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க சிரிச்சிக்கினே இந்த அம்மா சொல்கிறாங்க, சிரிச்சிக்கினே அந்த அம்மா சரி விடு பார்த்துக்கலான்றாங்க. உடனே எப்போ இது சொல்கிறது, இன்னொரு 3 நாள் முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்தது. உடனே டேட்டாஸை திருப்பி எல்லாத்தையும் அடித்து பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா டீனா, மஞ்சு எல்லாரும் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி ஒரே நாளில் 2 நாளில் 200 பசங்களுக்கும் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு கடைசியாக எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சாங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்துருக்கேன்னாங்க. நான் காலைல சீக்கிரமாக வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் என்னன்னு பார்த்தா 200 சர்டிஃபிகேட்டை நான் கையெழுத்து போடணும். நமக்கு 2 விஷயம் பிடிக்காது சார், தப்பாத்துக்காதீங்க சார், நீங்களும் தப்பாத்துக்காதீங்க. நமக்கு எழுதுறது, படிக்கிறது. நமக்கு ஐயோ அப்பான்னு ஓடுவேன் நான். 200 சர்டிஃபிகேட் கையெழுத்து போட சொல்லிட்டாங்க. நான் சிவாஜி படத்தில் வராமல் 2 கையில் அப்படி போடலான்னு நினச்சேன். ஒரு கையில் என்னால் போட முடியல, வரமாட்டேது. சரி என்ன பண்ணுறது, பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு என்னை விடலை, போட்டு வாங்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு முழுசாக ஒரு விஷயத்தையும் பார்த்து சர்டிஃபிகேட் விஷயமாகட்டும், சாமி விஷயமாகட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக பண்ணது இந்த 5 பேர். இதில் வந்து இதில் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு டேலண்ட்டு. இந்த ராமானுஜ ஜெயந்தியை ரொம்ப சக்ஸஸாக பண்ணது இவங்க தான்.
அத்தனை பேருக்கும் கிளாஸ் எடுத்து அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்கள வர வச்சு ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி அட்மிஷன் போட்டு சக்ஸஸாக பண்ணது இந்த 5 பேர். அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் ஒன்று கூட எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சிஸ்டத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி அப்பப்போ என்கிட்ட அன்பான திட்டுகள் வாங்கினாலும் எந்த ஒரு வாரம் உண்மையிலே எனக்கு ஹரிஷை ரொம்ப பிடிக்கும். ஹரிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வார்த்தை கூட முடியாதுன்னே சொல்ல மாட்டான். நைட்டு 1 மணிக்கு அங்கேருந்து கிளம்பலாமாடா? கிளம்பலாண்ணா. இல்லை இங்கேயே படுத்துடலாண்ணா. வேறு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ தெளிவான பையன் அவன். உண்மையிலேயே ஹரிஷை ரொம்ப மனதார பாராட்டுறேன். இவங்க அனைவருக்கும் உங்களுடைய பெரிய கிளாப்ஸ். தேங்க்யூ. நீ சர்டிஃபிகேட் பென் கேட்டல பாரு, யார் சார் கைனாலே உனக்கு கொடுக்க வச்சிட்டேன். வருங்கால ஐஏஎஸ் ஆஃபீஸ் படிச்சுட்டு இருக்கா. அமிர்தலட்சுமியை பற்றி நான் சொல்லணும். இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். 50 அட்மிஷன் இந்த வாட்டி மெட்டாவில் போடணும்னு சொல்லி அற்புதமான ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். யோமா வேற இருக்காமா? சால் தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னதான் ஒரு குடும்பத்தில் குழந்தைங்களை மட்டுமே சந்தோஷப்பற்றி பார்க்க வேண்டியது அப்பா அம்மா கடமையாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த குடும்பத்தில் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அம்மா யாரானா சத்யா தான். உண்மையிலேயே சத்யாவை சொல்லணும். என்னுடைய ஒவ்வொரு வாமா இங்க வா